வணக்கம், சிந்துஜா சமையலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து கடமா ஃபிஷ் பண்ணுறோம். இதை வந்து ஆங்கிலத்தில் ஸ்குவிட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கடமாவை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே வந்து ரெட் கலரில் ஒரு ஸ்கின் இருக்கும். அதை எடுத்துகிட்டு இதில் முள்ளெல்லாம் எதுவும் இருக்காது. நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும். இதெல்லாம் வந்து உடம்பு பகுதி. இது வந்து தலை. ஆனால் எறாவை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது இதோடைய பிளட்டு வந்து பிளாக்காக இருக்கும். அது நீங்கள் எதுவும் நினைக்கணும்னா நல்லா நீட்டாக ஒரு 2-3 வாட்டி கழுகி எடுத்துட்டிங்கன்னா ஒயிட்டு அந்த மாதிரி வந்துடும். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆனியன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து அரைக்கக்கூடாது, இடித்து போடணும். இல்லை, தக்காளி தேவையான அளவு வச்சுருக்கோம், கருவேப்பிலை வச்சுருக்கோம், அப்புறம் சோம்பு. இப்போ இஞ்சி பூண்டு சோம்பெல்லாம் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். அடுத்து கடுகு போடணும். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணலாம். இதை நல்ல கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சோம்பு விழுதுகளை ஆட் பண்ணலாம். இது வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு சோம்பெல்லாம் ஒரு சில சமையலுக்கு வந்து அரைச்சி போடணும். இந்த மாதிரி இதுக்கு வந்து இடித்து போடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து சால்ட்டு ஆட் பண்ணணும். கல்லுப்பு போட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணணும். அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடமா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வேக வச்சு அப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து கடமா ஃப்ரை.
ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும்